அன்பார்ந்த தமிழக மக்களே, அரசாங்கமே எங்கள் தலைவர் சொல்லுவார், ரஜினிகாந்த் ஒருத்தர் வில்லன் சொல்லுவார், நம்ம பக்கம் அரசாங்கமே இருக்குன்னு. அதுக்கு ரஜினிகாந்த் சொல்லுவார், நம்ம பக்கம் ஆண்டவனே இருக்கான்னு. இப்போ அரசாங்கம் டிவிகே பக்கம் இருக்குது, ஆனால் ஆண்டவன் எங்கள் அண்ணாமலை பக்கம் இருக்கார். ஆனால் நீங்கள் அரசாங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நடத்துகிற நாடகமும் பேச்சும் இருக்கு பாரு, அது எதுக்குன்னு டைம் கேட்குறீங்க. உங்களால் என்ன, அதாவது கத்தி குட்டிங்கிறத கரெக்டாக புரியுது. ஏன்னா நீங்கள் சினிமாவில் ஒரு கத்தின்னு ஒரு படத்தில் நிறைய விவசாயத்தை பற்றி பேசியிருப்பீங்க, அதுலேயாவது கற்றுருக்கலாம். தந்தி டிவி அதிகமாக பார்த்தீங்கன்னா அதுலேயாவது கற்றுக்கலாம். என்னென்னு அந்த டிவியில் சொல்லுவாங்க, இந்த நேர்படைப்பு இல்லை, சாரி, தந்தி டிவியில் வராது, புதுக்கி டிவியில் வரும்னு நினைக்கிறேன். அதில் நேர்பட பேச்சில் பேசுவாங்க, அதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த துறை எதில் வருது, எந்த துறை என்ன பண்ணுது, எந்த துறைக்கு எப்படி நிதி ஒதுக்கலாம், எதை பட்டுன்னு செய்யலாம், எதுவுமே நடக்கலை. ஆனால் வாய் ஜாலம் விட்றீங்க பாரு. நீங்கள் செய்கிற அத்தனைக்கும் திமுக தான் காரணம்னா, அரசாங்கத்தை இப்போ நடத்துறது யாருங்க? கரண்டு கட் ஆகிடுச்சுன்னா திமுக காரன் போய் பீஸை பிடிங்க விட்றானா? ஏங்க இதெல்லாம் என்னங்க இருக்குது? ஏங்க போலீஸ் துறை உங்கள் கையில் இருக்குங்க, எப்படிங்க போய் அவங்க பிடிங்க விடுவாங்க? ஏடா கடவுளே. இன்னொரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஏதாவது கேட்க போனால், நீ சாப்பிட்டம்மா, நீ சாப்பிட்ட, நான் இன்னும் சாப்பிடல. அப்படி என்ன களக்கட்டை எடுத்தார், மம்டி எடுத்தார், வெட்டினார், எந்த மண்ணை பிடுங்கினார்? இல்லை நாற்று நட்டாயா, விவசாயம் பண்ணாயா, என் குல பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து கொடுத்தாயா? உனக்கு பசி வருது? ஐயோ, இந்த காமெடி பிள்ளைங்கள்ட்ட நம்ம மாறல. இன்னும் 5 வருஷம் எப்படி தான் ஓடுமோ.